அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கறது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆவணி மாதத்திலிருந்தாவது ஏதாவது விடுதலை கிடைக்குமா, ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரையிலும் இவங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சமயபுரத்தாடியை போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சரி, நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கும் ராசி அதிபதி புதன் என்பதனால மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே பட்டுப்படாத இருப்பாங்க. ஆனால் இந்த கன்னி ராசிக்காரங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் வல்லவர்களாக இருப்பாங்க. பேசியே மற்றவர்களை பேசுனா பார்ப்பாங்க, பேசலை அப்படின்னா தன்னைத்தானே போய் அவங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்கள பேச வைக்கிற அளவுக்கு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு புதன் மட்டும் தன்னுடைய ராசியிலேயே ஒன்றான கன்னியிலேயே உச்சமும் அடைகிறார். இதனால் இவங்களுக்கு திறமை தகுதி அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தகுதியை மற்றவங்க அங்கீகாரம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தனக்குத்தானே மகுடம் சூடிக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத சில அவலங்கள் இருந்தது அப்படின்னா உடனடியாக போய் தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. அப்படி தட்டி கேட்கறதுனாலேயே என்னமோ இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், இடையூறுகள், சின்ன சின்ன அவமானங்களையும் இவங்க சந்திப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட வேலை செய்தாலும் பெரும்பாலும் இவங்களுக்கு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற விருப்பமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் எப்பவுமே செய்யவே மாட்டாங்க. பணம் குறைவாக இருந்தாலும் சரி, மனதுக்கு பிடித்த வேலையை தான் பெரும்பாலும் செய்யக்கூடியங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. எப்படி பார்த்தாலுமே இந்த கன்னிராசிக்காரங்க தொடர்ந்து தொழிலாகவோ ஒரே தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாகவோ இவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடத்து வாக்குஸ்தானம் சுக்கிரன் அதிபதியாக இருப்பதனால உற்சாகமாக பேசுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு சந்திரன் அதிபதியாக வருவதனால இவங்களுடைய அறிவுத்திறமை அப்படிங்கிறது பல மடங்கு இருக்கும். அதே மாதிரி அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. உடல் உழைப்புக்கு குறைவாகவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பாங்க. ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. கோபம் வந்துட்டால் கூட ஒரு சில நொடிகளே அந்த கோபம் இவங்களுக்கு குறைஞ்சிடும். ஆனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சில நட்புகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சின்ன வயசுலேருந்து தொடர்ந்து நட்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு பெரும்பாலும் அமையாது. அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்க யாரேனும் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா ஆவேசத்தோட எதிர்குரல் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இடர்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் செல்ல வேண்டிய ஒரே தலம் என்னன்னா திருவேற்காடு. திருவேற்காடில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செய்துக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு முன்கோபம் குறைய இந்த தலத்தில் உள்ள ஆக்ரோக மூர்த்தியை தரிசனம் செய்துக்கிட்டு வாங்க. புதனுக்கு வித்யா பாலகத்தை ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை இங்கே அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. அந்த அம்பாளையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அகிலத்தையே அசைக்கும் ஈசனான இத்தலத்தில் தலைவனான
வேதேஸ்வரரை எப்போதும் சிந்தையில் நிறுத்தி வணங்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி பாதையில் உங்களால் வர முடியும். இந்த தலம் எங்கே இருக்குன்னா, சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்திருக்கு. இந்த கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்திலிருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு, இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த ஆவணி மாதத்துலேருந்து நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா 12ல் சூரியன் இருக்கிறார், 11, 12, 1 இதில் புதன் பகவான் இருக்கிறார், 1, 2ல் சுக்கிரன் இருக்கிறார், 2ல் குரு பகவானும், 4ல் சனி பகவானும், 5ல் செவ்வாய் கேது பகவானும், 11ஆம் இடத்துல ராகு பகவானும் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்காங்க. இதனால கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஒரு வீட்டுல கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றத்திற்கான அனைத்து வழிகளுமே இந்த மாதத்துல உங்களுக்கு பிறக்கும். ஒரு இருக்கு. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இந்த மாதத்தில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களா குழந்தை பேர் இல்லாம இருந்திருப்பீங்க. இந்த மாதத்துல குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தாயார் வழி உறவினர் வகையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும். நவீன நகை மின்சார வாகனங்கள்லாம் மின்சாதன பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைகள் வழியிலையும் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி இந்த ஆவணி மாதத்துல நீங்க கேட்பீங்க. அதே மாதிரி திருமண வயதுல இருக்கிற ஆண்கள் இருபாலருக்குமே நல்ல ஒரு சாதகமான பதில், நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகளுக்கு நல்ல இடத்துல ஒரு வரன் அமையும். ஆனா குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும், விஷயங்கள் அப்பப்ப ஏற்படும். மாத பிற்பகுதியில உறவினர்கள் குடும்பத்துல சின்ன சின்ன இன்னல்களாலும் பிரச்சனைகளாலும் அவதிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படும். கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. நிச்சயமா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். குடும்ப விஷயங்கள்ல தலையிடுறத கொஞ்சம் மற்றவங்க தலையிடுறத கொஞ்சம் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். அதே மாதிரி வாகனத்தில் செல்லும் போதும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வெளியில் போகும்போது ரொம்ப கவனக்குறைவாக இருக்காதீங்க. ரொம்ப கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. மறைமுக எதிரிகளால் அப்பப்போ சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படும். கவனமாக இருங்க. அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்காங்க. சக ஊழியர்களிடம் பொதுவாக சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கடினம் தான். மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பதிலை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி லாபம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தலை தூக்கும். கவனமாக இருங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஓரளவுக்கு நன்மை கிடைத்தாலும் அந்த எதிர்பார்க்கறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடி புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து ஆகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பாராட்டு பரிசெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுனால உங்களுக்கு நிறைய கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி மாணவ மாணவிகள் மாத பிற்பகுதியில் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போதுதான் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க. அதே மாதிரி ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. உறவினர்களுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு தருவாங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியில் எதிலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும்
உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. பிரதோஷத்து அன்னைக்கு நந்தீஸ்வரருக்கு விட்டுட்டு போயிட்டுமே அப்படின்னு நெய்வேத்தியம் செய்துடுவாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.